குழலிட்ட முந்தானை கொஞ்சி குழலாட கோலமையில் போல வந்தாய். இந்த காடிட்ட வெண்பூக்கள் கண்டிமைகள் சொல்லாதோ வந்துவிடு. இந்த மாமனுக்கு
நான் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன். என்ன முடிவு? இந்த நாடு தழைக்க வேண்டும், நாடு தழைக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், வாழ வேண்டும், நாட்டு மக்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் காசி யாத்திரை செல்ல போகிறேன். மன்னன் அல்லவா நீங்கள் மன்னவன் ஐயா. ஆமாங்க, நாட்டு மக்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க காசி யாத்திரை செல்கின்றீர்கள். சந்தோஷமா இருக்கு ஐயா. அது மட்டுமல்ல, நான் காசி யாத்திரை சென்று வரும் வரை நம்முடைய மூத்தவன் இருக்கின்றானே தத்துவன், அவன் இந்த நாட்டுக்கு தற்காலிக மன்னனாக பொறுப்பேற்று ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தான், உங்கள் விருப்பமே என்னுடைய விருப்பம் தான். தளபதியாரே, நாடு தழைக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், நாட்டு மக்களுக்கு நான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக காசி யாத்திரை செல்ல போகின்றேன். நான் சென்று வரும் வரை அள்ளிமுத்த போ. காசி யாத்திரை சென்று வரும் வரை மன்னா, என்னவோ அது விருப்பம். அது மட்டுமல்ல, என் மகன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடி அழைத்து வந்து சேர்க்க வேண்டிய கடமை உள்ளது. வணக்கம். கண்டத்தவன் நாடு, காவியம் போட்ட பொன்னாடு, கற்புக்கரசு பிறந்த நாடு, கண்ட நாடு, கண்ணாட்டில பொன்னாட வழங்கக்கூடிய என் நாட்ட மன்னருக்கு மகனா பிறந்து தத்தவனுக்கு பேர்பட்ட சீர சிறப்புடன் வாழ்ந்து வருகிறது. வருவாய் இவருடைய தாய் தந்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் என்று காண வேண்டும்.
சிறந்ததொரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் தந்தை முதல் தெய்வம், முதல் தெய்வம், தாய் முதல் தெய்வம். தத்துவா என்னிடம் சீர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அப்பா என்ன இடத்த காரணம் காரணம் இருக்கிறது. சொல்லுங்க தத்துவா. தத்துவா, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இந்த நாடு தலைக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும், நம் நாட்டு மக்களுக்கு புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் காசி யாத்திரை செல்கிறேன். அது மட்டுமல்ல, நான் காசி யாத்திரை சென்று வரும் வரை இந்த நாட்டுக்கு நீ தற்காலிக மன்னனாக பொறுப்பேற்று ஆட்சி செய்ய வேண்டும். அப்பா என் நாட்டின் பொறுப்பை தற்காலிக மன்னனாக ஏற்றுக்கொண்டால் அயல் நாடு தம்பி வந்து கேட்டால் பதில் சொல்வது நான் பேசிக் கொள்வேன். அப்படியாகட்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் மன்னனாக இருந்தபோது எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நல்ல ஆதரவு அளித்தீர்களோ, அதேபோல் இன்று முதல் என்னுடைய மூத்தவன் தத்துவனுக்கும் அதே மரியாதை அளிக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக் கொள்கிறேன். மாமன்னன் மன்னா, என் கரத்தால உன்னோட மானக்கு மாறக்கூட வேண்டும். சிங்கள நாட்டில் பிழைக்க வயல்லாமல் என் நாட்டுக்கு உணர்ந்தவன் இரண்டு ஆட்டைக்கு பிறந்தவன் நான் காலனை காலத்தை விடுவேன். கல்லை முள்ளி மறுப்பது எது? சிறப்பு. என் காலத்தில் சமாளி நம் நாட்டுக்காக அரும்பாடுபட்டவர், அவரை இழிவாக பேசுவதை ஒருவர் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாய் தந்தை நீங்க இருக்கீங்க. உனக்கு நட்டால் எனக்கு முடித்து நான் முடிசூட்ட வேண்டும் என்றால் அவரிடத்தில் மன்னிப்புக்க. அப்படியாகட்டும். தளபதி யாரு? யதார்த்தம் அருந்தாலும் தமிழக பேச வேண்டிய என்ன மன்னித்து விடுங்கள். மக்களே, என்னுடைய மகனை சீரும் சிறப்பாக வாழ்த்த வேண்டும் என்று மனதார கேட்டுக் கொள்கிறேன். மாமன்னன் தத்துவன் வாழ்க, வாழ்க, தத்துவன் வாழ்க, வாழ்க. நான் சங்கா பிடிக்கிறேன். கம்னரா தத்துவா, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தன்னை இமை எப்படி காக்கிறதோ அத்தனை போல காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது. எதுக்கு கடமை வேண்டாம்? மகச்சோடு எங்கதான் சென்று கடிச்சு போங்க. கடவுளே, வரன் கையில பூ மாலை கொடுத்துட்டாங்க. என்ன நடக்க போதோ? நான் பழமுகிறேன். ஐயா, நாட்டு மக்களுக்கு பெருமையா சொல்லுங்க. இனிமேல் கொண்டு அவருடைய தந்தைக்கு மரியாதை கொடுக்காதீங்க, அவருடைய மகன் தத்துவனுக்கு மரியாதை கொடுங்க. இந்நாட்டு மன்னர் ஆயிட்டுன்னு சொல்லி பெருமையா சொல்லுங்க. சபா சபா பெருமையா சொல்லுங்க. தோற்றம் இருக்கு. தோற்றமா சொல்ல முடியுமா? மாமுனி செம்முனி மாறிக்குது பாரு. யாரு வாமணி யார் செம்மணி? ஐயா, உட்காந்துங்க, இது வாமுனி. வாமணி அதோ நினைங்குது பாரு, ஒண்ணு மகிழ்ந்து போட்டு அது செம்முனி. பின்னாடி பாரு ஜடாமுனி. சத்தியமா ஜடாமுனி தான். அது ஜடாமணி கிடையாது, நாம பாம்போது. நீ என்ன முனி? நான் பேக எழுக்கிற முனி. நீ பாகட முனி தான். பாகட ஐயா, தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னடா? ஐயா, சலான் கிளி கொஞ்சது, நாய் நக்குது. நக்கு நக்கு நாய் நரி இருக்கு. காலையில இந்த வீட்டுல ஒரு கத்தி வாங்கி போய் வேலிகத்தான் தோப்புக்கு போயிட்டு வேலிகத்தான் கொம்பு வச்சுன்னு வந்து மொனை நல்லா கூரா சீவிட்டு சோத்துல சொல்லிட்டு புது வீடு எங்க கட்டி வச்சுக்கிறாங்களோ எத்தனை நெக்கி வச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா பாருங்க.
பாரிசா சைலன்ஸ் போடாண்டா. தாயே ஏய் என்னால தாங்க முடியல இவன் விட்டான்டா இவன். ஏய் பாலகா ஏய் இந்த ஊரு நல்லா இருக்காதுடா. ஏமா நான் விட மாட்டேன்டா. ஏ ஏய் என்னம்மா ஆடி மாசம் சித்திரை மாசம் திருவிழா பண்றீங்களே, ஆமா பூ ஊத்துனீங்களே, ஏ அதுல ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டீங்களாடா? ஆட்டாளுக்கு அது ஒரு குறை ஒரு கருவேடு துண்டு உண்டாடா? அவ்வளவுதான் தாயே ஒரு பழகொட்டை உண்டா? ஒரு முருங்கீரை பெட்டி வச்சிங்களாடா? அது வச்சாக்கிற தாயே ஏய் இல்ல அவுத்திக்கிறேன்னா வெட்டி வச்சிங்களாடா? அவதி சாப்பிடுவா தாயே ஏய் அம்மாக்கு மாறணும் அது நல்ல புள்ளா. ஏய் பின்னால் நட முட்டுது. அம்மா தாயே ஏய் பாலகா அம்மா உனக்கு என்னடா குறை? அம்மா உன் வீட்டுல எதுனா நடக்கணுமா? சின்ன ஒரு வேண்டுகோள் தாயே சொல்றாடே. அம்மா இந்த வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஏய் நித்துங்கடா. இந்த ஆளுநை ஸ்ரீ ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி நாடகம் மட்டும் ஏய் 250 நைட்டு நாடகம் நிக்காம சிறப்பா போகுமா? எத்தனை ராத்திரியா? 250 250 ராத்திரியா? ஆமா தாயே 275 ராத்திரி ஓடும். மிக்க மகிழ்ச்சி தாயே. ஆனா மழை வந்தா பட்டுன்னு நிக்கும். ஐயோ வேண்டாம் தாயே. ஏய் அம்மா என்னால முடியலடா முடியலடா. என்னம்மா தீபாவளிக்கு முன்னில இந்த மழை பெஞ்சுங்குது. உண்மைதான் தாயே. உனக்காதுடா அம்மாக்கு மாறணும். ஏய் தீபாவளி கூட எங்கடா நாங்க தோசை சுட்டு தொன்னோம். ஒரு வெடி வெடிக்க விட்டாங்களாடா? மழை வந்துச்சாடா? ஆனா இன்னைக்கு வரலையாடா? ஏய் மெத்தங்காரா ஏய் கெட்டிக்காரா யார கட்டுக்கணா? எதுக்குமா? நான் பேய் போறேன்னா? அம்மா ஏய் வேண்டாம் தாயே. ஊரு தாங்காது நாடும் தாங்காது. நான் 1/2 மணி நேரம் கூட கிடையாது, 1/4 மணி நேரம் எழுந்து போங்க. வேண்டாம் 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 வர போதுடா. வேண்டாம் தாயே. ஏய் 275 ராத்திரிடா. ஏய் 325 ராத்திரி ஓடும், இல்ல 360 ராத்திரி கூட ஓடும். மிக்க மகிழ்ச்சி தாயே. ஆமாடா ஏண்டா அம்மா நல்லா ஓடணும்னா ஏய் இந்த கம்பெனில ஆரணிஸ்டி ஜெயலட்சுமி நாடக மன்றத்துல மண்டத்துல பப்புனு சாரானே அல்லிமா நகைச்சுவை நடிகர் அல்லிமா அல்லி முத்துடா. அல்லிமாமா அவன் பணம் எவ்வளோடா வாங்கிக்கிறான் ஜெயலட்சுமில? ஆமா 4,50,000 வாங்கிருக்கா. எவ்வளோ? 4,50,000. யார் 9? ஏய் அவனை சாவாடி போனா 4 லட்சத்தியா? 50,000. அந்த நல்லா 325 ராத்திரி ஓடனா ஏய் அந்த பப்னஸ்காரன் 4,50,000 வாங்கிக்கிறான். ஏய் அதை தள்ளுபடி பண்ணிட்டா நல்லா 400 ராத்திரி ஓடுண்டா. அப்படியே தாயே ரெண்டு. ஏய் பாலகா அம்மா ஏண்டா அம்மா எங்கன்னு கண்டுபிடிச்சிங்களாடா? எதுமா? அம்மாக்கு மாறின ஓதுடா நல்ல போட்டுடா. ஏ தேவடியா பையா சொல்லாண்டா. ஏய் பாலகா அத்தா எங்கன்னு கண்டுபிடிச்சியாடா? எதுமா? எங்க எங்க பிளாக்களை விற்கிறாங்களே எங்கடா? விளாக்குமா? அதான்டா புரியவில்லையே. அதான்டா தண்ணிடா. தண்ணியா? ஆமாண்டா ஓல்டு மேங்க வேணாடா, அம்மாக்கு சீத்தனம் பண்ணிடுடா. ஓட்டு பக்கம். ஓல்டு மேங்க ரொம்ப வேணாடா. வேற என்ன தேவை? ஏய் எம்சி வாங்கிடுவாங்க, இல்ல சிங்கம் வாங்கிடுவாங்க, இல்ல ஒயிட் ரம்மு வாங்கிடுவாங்கடா. ஆத்தாளுக்கு அந்த பழக்கெல்லாம் விட்டா. ஏய் அம்மா அவ்வளோதான்டா. இந்த ஊர் நல்லா இருக்காது, கால் பண்ணிட்டேன். வேணாம் வேணாம்மா. நான் மலை ஏறணும், அலையாண்டா. எனக்கு ஆகாரம் கொடுங்கடா. ஏய் ஆத்தாளுக்காக. ஏய் இருங்கடா டேய், ஆகாரம் கொடுத்தா கூட சரி, கனி கொடுங்க. கனிக்குறாடே. கனி கொடுத்தா கூட இருங்கடா. இதோ ஏய் சொல்லி முடிக்கிறா பாடிச்சுங்களே. கனி கொடுத்தா கூட ஏய் கனி 4 அர்த்த கொடுங்கடா. ஏம்மா? அம்மா வர நீங்க முடியாதுடா, அம்மாவுக்கு தொண்டல ஏசி கிளம்புதுடா. ஏய் கனி தானாடா? அம்மா தாயே. கனி தான்டா கொடுங்கடா, கனி மட்டும் கொடுங்கடா. மஞ்சள் தண்ணியா? ஏய் மஞ்சள் தண்ணி தானாடா? குடு குடு.
தண்ணி மாதிரி இருக்குதா? அம்மா அவசரத்துக்கு மஞ்சள் தண்ணி கிடைக்கவில்லை. ஆகையினால் மாடு குடிக்க தொட்டு தண்ணி கொண்டு வந்தோம். தொட்டி தண்ணியா? ஆமா தாயே. ஆத்தா மலையாறி விட்டாளா? ஐயா இளவரசரே, இங்க என்ன நடந்தது ஐயா? சற்று முன்னே உன் முடிவால் வந்திருப்பது யார் தெரியுமா? யாரு? ஊத்துக்காட்டு எல்லமல் வந்தால் ஆத்தாக்கான சிறிய வேண்டுகோள் கேட்டேன். ஆத்தா நல்ல வார்த்தையா சொல்லிருப்பாளே, நல்ல வாக்கு சொல்லிருப்பாளே. உண்மைதான். கிராமம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கிராம பத்தின பெருமையா சொல்லிருப்பாளே. ஆமா அம்மா வேற என்ன சொன்னா? இந்த ஆளுநர் ஸ்ரீதரனுக்கு நாடகம் வந்தோம். ஆ, 250 நாட்டு நாடகம் நிக்காம போகுமா என்று வாக்கு கேட்டேன். அதுக்கு ஆத்தா வாக்களித்தாள். என்ன தெரியுமா? நல்ல வார்த்தையா? இந்த ஆளுநர் ஸ்ரீதரனுக்கு நாடகம் வந்தோம். ஆ, 360 நைட்டு ஆ. 366 ஆமா. 60 ராத்திரியா? சிறப்பாக ஓடும். பரவாயில்லையா, சந்தோஷமாச்சே. அதனால் ஆ. இந்த கப்பல் மபுனா சாராமர் அல்லுமா நான் அல்லிமுத்து அல்லுமா பேர் மாத்திட்டீங்களா? ஆ. மாறிடுவேன் நானு. 4 லட்சமா அட்ரஸ் வாங்கியிருக்கான். அந்த 4 லட்சத்தை தள்ளுபடி பண்ணி விட்டு பண்ணிட்டு அவங்க அம்மா தலை வடிகால கொண்டு வரது சொன்னான். பெரிய மனுஷனா நீ? நாட்டுக்கு இப்பதான் பால் ஊத்திக்கிறாங்க. நாத்தாளுக்கு ஒன்றும் சாவணும் நீங்க. யார் பெரிய மனுஷன்? ஒரு நாட்டு இளவரசரா நீ? டேய் நேத்தாம பால் ஊத்திட்டு டேய், வந்தாங்க. டேய், மூதாவி. போய் வரவங்க தேர்தல். டேய், ஆத்தா வரும்போது ஓங்கர போட்டியே கோவிந்தாவா இல்ல கோவிந்தாவா? கோய் ஒண்ணும் வரலையா? வரும். வந்தா கூட ஒரு 4 கிலோ ஆறு மாதிரி எடுத்துன்னு வாங்கடா. அதான் சொல்றேன். தீபாவளி கூட கறி எடுக்கிற மாதிரி. வரும். தாமதரி. தவறாக பேச்சுவிட்டது மனவருத்த வேண்டாம். எந்தவரை கலைக்க வேண்டாம். இருந்தாலும் என் நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண்ணை மேல் காத்து வருவேன். சென்று வருவேன். கேட்டா மத்திய கேள்வி. அதே கேள்வி என்ன கேட்டிருந்தா நான் வெள்ளம் வாங்கி சாப்பிட்டு இங்கே செத்துருப்பேன். இல்லைன்னா காண்ட கம்பத்துல கை வச்சு தொங்கிருப்பேன். அப்படி இல்லையா முருங்க மரத்துல கொனா கலையில தூக்கு பண்ணி தொங்கிருப்பேன். கேட்டா மத்திய செருப்பு ஏண்டா இவர் சபையிலே நம்ம நாட்டு இளவரசன் என்னை ஏமாத்திட்டான். என்னும் கரத்தால மாலை சூடினால் இவர்கள் மாண்டு விடுவோம். அதற்காக நான் சூடிய மாலையை கையால் எடுத்துக்கொண்டு என் கிணத்துல அவமனம் செய்து விட்டான். அது விட்டுமா? கிரிராஜிக்கு பிறந்தவனா? கிரிராஜிக்கு பிறந்தவனாம். அதாவது இத்தனை நாட்டு தக்கல் விற்கக்கூடியவனாம். அதுக்காக நான் செருப்புக்கு சமமானம் எப்போ இளவரசன் என் அவமானம் செய்து விட்டாரோ இந்த நாட்டை விடலாமா? அடிச்சு இப்போது என் மனைவி செஞ்சு